ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரொமான்டிக் மூவி தான். இந்த படத்தோட பேர் பார்த்திங்கன்னா பெரிய ரசகுல்லாஸ். இது ஒரு இந்தி வெப் சீரிஸ். சரி வாங்க கதைக்குள்ளே போகலாம். ஒரு வீட்டில் வேலை செய்யும் ஒரு பையன் அந்த வீட்டில் இருக்கிற ஒரு பொண்ணை ஆரம்பத்தில் அக்கான்னு கூப்பிடுவான். ஆனால் அந்த அக்காவை வேறு மாதிரி பார்க்க ஆரம்பிச்சிடுறான். இப்போது அந்த கதையை பற்றி தான் இந்த படம். சரி வாங்க கதைக்குள்ளே போகலாம். ஓப்பனிங் சீனில் ஒருத்தர் வீட்டில் உட்காந்து லேப்டாப்பில் வேலை பார்த்துட்டு இருக்காரு. அப்போது அவரோட மனைவி நீதா, வேலை பார்த்தது போதும் வாங்க போய் தூங்கலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாங்க. நீ போய் தூங்கு, எனக்கு இன்னும் வேலை இருக்குதுன்னு சொல்லிடுறாரு. உடனே நீதா, நீங்கள் இல்லாமல் எனக்கு எப்படி தூக்கம் வரும், கொஞ்சம் கெஞ்சிரா. ஆனால் அவர் மறுபடியும் வேலை தான் முக்கியம்னு சொல்லிடுறாரு. அந்த நேரத்தில் நீதாவோட அம்மாக்கிட்ட இருந்து ஃபோன் வருது. கல்யாணம் ஆகி 2 வருஷம் ஆச்சு, இன்னும் நல்ல செய்தி எதுவும் இல்லையா அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு நீதா, இவருக்கு வேலை தான் முக்கியம், என்னை கவனிக்க அவருக்கு நேரம் இல்லை அப்படின்னு அவங்க அம்மாட்ட சொல்லி வருத்தப்படுறா. அப்போ அவங்க அம்மா, கொஞ்சம் உன்னோட தோட்டத்துலேயும் நடத்தையிலையும் மாற்றம் பண்ணிப்பார், அப்போ மாப்பிள்ளை உன்னை கவனிப்பாருன்னு ஆலோசனை சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் நீதா கணவர்கிட்ட போய் மீண்டும் அன்பாக பேசுகிறா. இந்த முறை அவருக்கு மனசு மாதிரி அவளோட சம்பவம் செய்ய கிளம்பிடுறாரு. அடுத்த சீனில் நீதாவோட அம்மா வீட்டை காட்டுறாங்க. அவங்க வெளியே கிளம்புறதுக்கு முன்னாடி அங்கே தங்கியிருக்கும் சொந்தக்கார பையன்கிட்ட ஏதாவது வேணுமான்னு கேட்குறாங்க. அதுக்கு அவன் ஒன்றும் வேணான்னு சொல்லிட்டு உடற்பயிற்சி செஞ்சிட்ருக்கான். அந்த நேரத்தில் பக்கத்து வீட்டு பெண் அவனை பார்த்து பேச வரா. டே நித்தின், நீ ரொம்ப அழகாக இருக்கடா, உன் அழகை நான் எப்போ ரசிக்க போகிறேன் அப்படின்னு கொஞ்சம் விளையாட்டாக பேசிகிட்ருக்கா. அப்புறம் நித்தின் வீட்டில் அம்மா எல்லாம் வெளியே போயிருக்காங்க அப்படின்னு சொல்கிறான். அதுக்கு அந்த பொண்ணு, சரி இன்றைக்கி இல்லை இன்னொரு நாள் உன்னை நான் கவனிச்சிக்கிறேன், இன்றைக்கி என்னோடய வீட்டுக்கார ஊர்லேருந்து வராரு, நான் கிளம்புறேன் அப்படின்ட்டு அங்கேருந்து கிளம்பிடுறா. அன்றைக்கி நைட்டு அவளோட கணவர் வீட்டுக்கு வந்துடுறாரு. அங்கே அவன் புருஷனை பார்த்து, நீங்கள் எல்லாமே எனக்கு ரொம்ப பசி எடுத்துடுச்சு, என்னோடய பசியை ஃபுல்லாக தீர்த்து வைக்கணும் அப்படின்னு சொல்ல, அதுக்கு அவன் புருஷன் இருந்துக்கிட்டு, அதுக்கு தானே நான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி அவங்க வேலையை பார்க்க ஆரம்பிச்சிடுறாங்க. அப்புறம் அடுத்த நாள் நீதா அவங்க அம்மா வீட்டுக்கு போகிறா. அங்கே அவங்க அம்மா ஒரு மருந்தை கொடுத்து, இதை உன்னோட கணவருக்கு கொடுத்துப்பாரு, உன் வாழ்க்கை நல்லபடியாக அமையும்னு சொல்கிறாங்க. நைட்டு அவன் புருஷனுக்கு பாலில் கலந்து கொடுக்குறா. அதை அவன் குடிச்சிட்டு அதுக்கப்புறம் 2 பேரும் சம்பவம் செய்ய ஆரம்பிச்சிடுறாங்க. மறுநாள் நீதாவோட அம்மாவும் நித்தினும் 2 பேர் பேசிகிட்டு இருக்கும்போது நீதா பையை எடுத்துக்கிட்டு அவங்க அம்மா வீட்டுக்கு வந்துடுறா. அதை பார்த்து அவங்க அம்மா பதறி, என்னடி ஆச்சுன்னு கேட்குறாங்க. அதுக்கு நீதா, எனக்கு அந்த வாழ்க்கையில் திருப்தியே இல்லைம்மா, அதனால் நான் வந்துட்டேன்னு சொல்கிறா. கொஞ்ச நேரம் என்ன ஏதுன்னு கேட்டு அவளை வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிடுறாங்க. அன்றைக்கி நைட்டு நித்தின் அவங்க வீட்டில் புத்தகம் படிச்சுட்டு இருக்கும்போது பக்கத்து வீட்டுக்கார பெண்ணு மீண்டும் வரா. நித்தின், உனக்காக ஒரு டிஷ் செஞ்சு கொண்டு வந்திருக்கேன், இந்தா இதை சாப்பிடு அப்படிங்கிறா. ஆனால் நித்தின், அதெல்லாம் எனக்கு வேண்டாம், நீ தான் எனக்கு வேணும்னு சொல்லிவிட்டு அப்புறம் அங்கே ஒரு சம்பவத்தை முடிச்சிடுறான். மறுநாள் காலையில் நீதா அவங்க அம்மாவும் நித்தினும் 2 பேர் சாப்பிட உட்காந்துருப்பாங்க. நீதா அப்போது சாப்பாடு பரிமாறிட்டு இருக்கும்போது நித்தின் அவளை கவனிச்சிக்கிட்டே இருக்கிறான். அப்போது நீதாவோட சேலை லைட்டாக கீழே விலக, அப்படி பார்த்ததுனால அவனுக்கு ஒரு மூடாகிடுது. அப்புறம் கொஞ்சம் நேரத்தில் நான் வரேன்னு சொல்லிட்டு அங்கேருந்து பெட்ரூம்குள்ளே போய் அவனோட கை வேலைகளை பார்க்க ஆரம்பிச்சிடுறான். நித்தின் போயிட்டு வராதனால நீதாவும் அங்கே போய் பார்க்குறா. அங்கே அப்போ அவங்க வேலை பார்த்துட்டு இருந்திருக்கான். அதனால் கோவிச்சிக்கிட்டு அங்கேருந்து அவள் கிளம்பிடுறா. அப்புறம் நித்தின், நம்ம பண்ணுற தப்பு, இதை வேறு அக்கா வேறு பார்த்துட்டாங்களே, அவங்ககிட்ட மன்னிப்பு கேட்கணும்னு சொல்லிட்டு அவங்ககிட்ட மன்னிப்பு கேட்க முயற்சிக்கிறான். ஆனால் அவங்க பார்த்திங்கன்னா இவனோட மூஞ்சில் கூட முழிக்க மாட்டேங்கிறாங்க, அவனோட மன்னிப்பையும் ஏற்றுக்க மாட்டேங்கிறாங்க. ஒரு நாள் நீதாவோட அம்மா ஒரு கல்யாணத்துக்காக வெளியூர் போகிறாங்க. வீட்டில் நீதாவும் நித்தின் மட்டும்தான் இருக்காங்க. அன்றைக்கி நைட்டு நித்தின் பெட்ரூமில் உட்காந்து எதையோ யோசனை பண்ணிகிட்டு இருப்பான். அது என்ன யோசனைனா, காலையில் நீதா சாப்பாடு போட்டுட்டு இருக்கும்போது மறுபடியும் அவன் சிலை கீழே விழுக, அதை அவன் பார்த்துருப்பான். அதை நினச்சி இப்போ யோசனை பண்ணிட்டு உட்காந்துருக்குறான். அது மட்டும் இல்லாமல் அவன் மனசுக்குள்ளேயே பேசிக்கிறான், உன்னை என்னால் மறக்க முடியலக்கா, நீ எப்படியாவது எனக்கு வேணுன்ற மாதிரி பேசிகிட்டு இருக்கான் தனிமையிலேயே. அந்த நேரத்தில் திடீர்னு நீதா வரா. என்ன நித்தின்னு அப்படி ஆச்சரியமாக பார்க்குற, எனக்கு உன் மேலே ஒரு ஆசை இருந்துச்சு, ஆனால் வீட்டில் அம்மா இருந்ததுனால நான் அப்படி நடந்துக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் அன்றைக்கி நைட்டு சம்பவம் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. அடுத்த நாள் அவங்க அம்மா திரும்பி வராங்க. அப்புறம் நீதாவை மீண்டும் கணவர் வீட்டுக்கு அனுப்பணும்னு பேசிகிட்டு இருக்காங்க. ஆனால் நீதா இப்போ போக விருப்பம் இல்லை, கொஞ்சம் யோசிக்கணும்னு சொல்லிடுறா. அவங்க அம்மா தொடர்ந்து வற்புறுத்துறாங்க. அப்போது நீதா, வாழ்க்கைன்னா எல்லா விஷயத்துலேயும் சந்தோஷம் இருக்கணும், அது இல்லாதனால தான் நான் இப்படி இருக்கேன் அப்படின்னு அவங்க அம்மாட்ட ஓப்பனாகவே சொல்லிடுறா. அப்புறம் அடுத்த நாள் காலையில் வந்து, நீதா இன்றைக்கி நீ ஊருக்கு போய் தான் ஆகணும், உன்னோட வீட்டுக்கார்ட்ட நான் பேசிட்டேன், நீ கண்டிப்பாக கிளம்பியே தான் ஆகணும்னு மாதிரி முடிவாக சொல்லிட்டு அங்கேருந்து போயிடுறாங்க. இதை கேட்ட நீதாவும் நித்தியனும் சேர்ந்து ஒரு பிளான் பண்ணுறாங்க. அப்புறம் அன்றைக்கி நீதா அவங்க அம்மா பெட்டில் படுத்திருக்க. நீதா அங்கே போய், ஏம்மா என்னை விரட்டுறதுலேயே நீங்கள் குறியாக இருக்கிறீங்க, என்ன உங்களுக்கு பிடிக்கலையா, நீங்கள் என்னோடய வளர்ப்பாமான்னு தெரியும், இருந்தாலும் உங்களுக்கு உதவியாக இருக்கலாம், உங்கள் கூடவே இருக்கலாம் அப்படின்னு தான் நான் இங்கே இருக்கேன்,
எனக்கு அவன் கூட இருக்க பிடிக்கல. அவனால் எந்த சந்தோஷமும் எனக்கு இல்லை, குழந்தையும் இல்லை அப்படின்ன மாதிரி சொல்கிறா. அப்புறம் நான் எங்கேயே இருந்தேன்னா உங்களுக்கான சந்தோஷத்தையும் ஆனந்தத்தையும் நான் கொடுக்க முடியும் அப்படின்னு பேசிக்கிட்டு அவன் மேலே லேசாக தடவிட்டு இருக்கா. உடனே அவங்க அம்மா என்ன பண்ணுற, கையை எடு அப்படின்ன மாதிரி சொல்கிறாங்க. நீதா சொல்கிறா, எத்தனை நாளைக்கு தான் தனிமையிலே கஷ்டப்படுவீங்க, உங்களை சந்தோஷப்படுத்த நான் ஒரு பிளான் போட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நிட்டின்னு அங்கே வர சொல்கிறா. என்னம்மா அப்படி ஆச்சரியமாக பார்க்குறீங்க, இன்றைக்கி நம்ம 2 பேரையும் சந்தோஷப்படுத்த போகிறது இவன் தான். அவளோட ரொமான்டிக்காக பேச பேச அவளுக்கு அப்படியே மூட் ஆகிடுது. அப்புறம் அன்றைக்கி நைட்டு அவங்க 3 பேரும் நல்லா தரமான ஒரு சம்பவம் பண்ணிடுறாங்க. அடுத்த நாள் காலையில் நீதா ஊருக்கு போக அவங்க சந்தோஷமாக அவங்க அம்மா அனுப்பி வைக்கிறாங்க. அப்போ அவங்க அம்மா ஒரு சின்ன அட்வைஸ் போடுறாங்க. வாழ்க்கைன்னா அப்படி தான் இருக்கும், நீ கொஞ்சம் அனுசரிச்சு போ, அப்படி இல்லைன்னா இங்கே வந்துடு, ஆனால் எப்போவும் கவலைப்படாத அப்படின்னு சொல்லிட்டு அவளை புருஷன் வீட்டுக்கு அனுப்பி வச்சிடுறாங்க. அவங்க போயிட்டாங்க. இப்போ நம்ம 2 பேரும் போய் சம்பவம் பண்ணலான்னு சொல்லிட்டு அவங்கள கூட்டிகிட்டு போய் சம்பவம் பண்ண ஆரம்பிச்சிடறான். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த கதை இதோட முடியுது. என்ன ஃப்ரெண்ட்ஸ், இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா கமெண்டில் லைக் இட்னு போடுங்க, வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. இதுபோல் அடுத்த ஒரு சுவாரஸ்யமான கதையில் பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் இல்லைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நன்றி.